ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? எல்லாருமே டெஸ்ட் எழுதிருக்கீங்க. ஓகேவா? என்ன விஷயம் ஃபஸ்ட்டு பாருங்க. இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வச்சு போடுறதோ ஒரு ஷார்ட்கட் வச்சு போடுறதோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? பட் இது மாதிரி கொஸ்டின் வரும்பொழுது அது ஏதோ ஒரு லாஜிக் ஒளிஞ்சிருக்கும். பட் ஆனால் அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? நிறைய பசங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அவங்க யாரும் யூஸ் பண்ணிக்க வேணாம். பட் ஃப்ரெஷ்ஷாக நிறைய பேர் டெஸ்ட் எழுதிருக்கீங்க. அந்த புதுசா படிக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு 25 கொஸ்டின் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது 0, 2, 8, 14. ஓகேவா? இந்த இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க 34. அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு லாஜிக்ல தான் நம்பர் வரணும். அப்ப இங்கெல்லாம் எல்லா நம்பரும் எந்த லாஜிக்ல இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகேவா? எல்லாமே ஒவ்வொரு சாப்டரா இருக்கும். ஒவ்வொரு சாப்டரா பார்க்க ஈஸியா இருக்கும். கவனிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் எப்ப 0 வரும் எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். 0க்கு அப்புறம் +2 பண்ணிருக்காங்களா, அடுத்து 2ல பெருக்கிருக்காங்களா, எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பார்த்து இங்க இந்த 4 நம்பரும் கொஞ்சம் செட் ஆகணும். ஓகேவா? அப்படி செட் ஆச்சுன்னா எல்லாமே கரெக்ட். பட் ஆனா பாருங்க 0ல இருந்து எதுவுமே இங்க செட் ஆகாது. 2 4s are 8, 8 4s are 32. அப்படி எதுவுமே செட் ஆகாது. ஓகேவா? அப்ப வேற ஏதோ ஒளிஞ்சிருக்கு அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. 0 எப்போ வரும்? 0 வந்து 1 - 1 0 வரும். 0 எப்போ வரும்னா 1 - 1 கண்டிப்பா 0 வரும். ஓகேங்களா? அது ஒரு கான்செப்ட். அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் -1, அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் -1 பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப 0 வரும். இது யாருன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் இங்க 1 தானே பண்ணிருக்காங்க. இங்க 1 பண்ணி பாருங்க. 4 1 3 தான் வரணும். ஆனா நமக்கு 2 தான் இருக்கு. ஓகேவா? அப்ப தப்பு. அப்ப 1 ஸ்கொயர் -1 பண்ணிட்டு 2 ஸ்கொயர் இங்க 2 பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸ்கொயர்லாம் ஆர்டரா வரும். அடுத்து 3 ஸ்கொயர் வரும். 3 ஸ்கொயர் -1 வரணும். அடுத்தது 4 ஸ்கொயர் -2 வரணும். புரியுதா பாருங்க. ஓகேவா? அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் 1 ஸ்கொயர் -1, 2 ஸ்கொயர் -2, 3 ஸ்கொயர் -1, 4 ஸ்கொயர் -2. அடுத்து வரும்போது 5 ஸ்கொயர் -1 வரணும். ஸ்கொயர்லாம் ஆர்டரா தான் போகுது. நம்பரை மட்டும் 1 2 1 2 மாத்தி மைனஸ் அது. ஓகே? அப்படி பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர். ஓகேவா? இது எல்லாமே கரெக்டா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. மேல கரெக்டா தான் இருக்கும். ஓகேவா? 3 ஸ்கொயர்னா 9, 9 1 போச்சுன்னா 8, 16ல 2 போச்சுன்னா 14. அப்ப 5 ஸ்கொயர்னா 25, 25ல 1 போச்சுன்னா என்ன வரணும்? 24. அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? 24 தான் ஆன்சர். அடுத்து செகண்ட் 127வது கொஸ்டின் பாருங்க. அதாவது 7:56 இருக்கு, டபுள் ரேஷியோ இருக்கு, 9. இங்க எது எக்ஸ் கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் கொஸ்டின். இது மாதிரி கொஸ்டின் எல்லாரும் போட்டிருப்பீங்க. ரொம்ப ஈஸி. செக் பண்ணி பாருங்க. 7 எப்ப 56வது 8ஆல பெருக்கிருக்காங்க. அப்ப 7 8 56, 7 8 56 வந்துருச்சு. அப்ப இங்கேயும் நீங்க 8ஆல பெருக்கி பார்க்கலாம். அப்ப இங்க 8ஆலனா இங்க 8ஆல பண்ணிருக்கலாம். பட் அங்க ஆப்ஷன் இருக்காது. 9 8 72 ஆப்ஷன் இருக்காது. ஓகேவா? அந்த கான்செப்ட் வைக்கலாம். எந்த கான்செப்ட்னா யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப நீங்க எல்லா கான்செப்டும் சொல்லி பார்த்து தான் இங்க இது பண்ண முடியுமே. இப்ப 7க்கு அடுத்த நம்பர் 8, 7க்கு அடுத்த நம்பர் 8 56 வருது. 9க்கு அடுத்த நம்பர் யாரு? 9க்கு அடுத்த நம்பர் 10. அப்ப 90 தான் ஆன்சர். புரியுதா பாருங்க. 9 10 90. ஓகேங்களா? 128 பாருங்க. 128வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா 555 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 555 பவர்ல 100 இருக்கு. அதாவது யூனிட் டிஜிட் 1ஆம் இலக்கம் என்ன? யூனிட் டிஜிட் கேட்கறாங்க. ஓகேவா? இது பார்த்தாலே ஈஸியா இருக்கு. ஏன்னா கடைசியில 5 டிஜிட் முடிஞ்சிருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த யூனிட் டிஜிட் பத்தி ஒரு கிளாஸே போடலாம். ஏன்னா ஈஸியானது, ரொம்ப ஈஸியானது. என்ன விஷயம்னா ஒரே ஷார்ட்கட் தான். என்ன கவனிங்களா? இப்ப 0 1 5 6 இந்த 4 நம்பர் எடுத்து வச்சுக்கோங்களேன். 0 பவர்ல என்ன போட்டாலுமே 0 தான் வரும். 1 பவர்ல நம்ம எந்த போட்டாலும் 1 பவர்ல என்ன போட்டாலுமே 1 தான் முடியும். ஓகேவா? அதே மாதிரி 5 பவர்ல நம்ம என்ன போட்டாலுமே, உதாரணத்துக்கு 5 பவர்ல ஸ்கொயர் பண்ணாலும் 25 தான் முடியும். 5 பவர்ல கியூப் பண்ணாலும் 125 தான் முடியும். ஓகேங்களா? அப்ப எல்லாமே யூனிட் டிஜிட் 55 தான். அப்ப 5 பவர்ல நீங்க என்ன போட்டு ஸ்கொயர் பண்ணி இது பண்ணாலுமே கடைசி டிஜிட் 5 தான் முடியும். 6 எடுத்துக்கோங்க. 6ல ஸ்கொயர் போட்டாலும் 36 தான் வரும். அதை நீங்க கியூப் ஆக்கினாலும், அதாவது இந்த 4 நம்பருக்குமே ஆட் நம்பர் பவர்ல கொடுத்தாலும் ஈவன் பவர்ல கொடுத்தாலுமே அதே சேம் நம்பரை அப்படியே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது 5 பவர்ல நீங்க என்னதான் போட்டாலுமே யூனிட் டிஜிட் என்னதான் கிடைக்கும்? உங்களுக்கு 5 தான் கிடைக்குமே. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இது தனியா சொல்லி கொடுக்குறோம், பாத்துக்கலாம். அடுத்தது 129வது கொஸ்டினும் அதே யூனிட் டிஜிட் தான். 10 + 5 whole power 4 ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது இங்க ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அதை நீங்க 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா பவர் 4 உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தென் ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, எப்பயுமே ஆன்சர் 5 தானே கிடைச்சிருக்கு. யூனிட் டிஜிட் 5 கிடைச்சிருக்கு. இப்பதான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? 5 எப்ப கிடைக்கும்? 5 முடிகிற நம்பரை ஸ்கொயர், அதாவது 5 முடிகிற நம்பரை நம்ம ஸ்கொயர் கியூப் எது பண்ணாலும் 5 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப இங்க உள்ள நம்பர் யாரா தான் இருப்பாங்க? கண்டிப்பா இது ஒரு 5 முடிகிற நம்பரா தான் இருக்கணும். இங்க 10 இருக்கா, இங்க 1, இந்த இடத்துல y 1 போட்டீங்கன்னா 11 தான் வரும். 11லாம் பண்ணா வராது. ஓகேவா?
0 பண்ணாலும் வராது, 4 பண்ணாலும் வராது. அப்போ அந்த 5 தான் ஆன்சர். இங்கே நீங்கள் 5ன்னு போட்டிங்கன்னா 15, 10 + 5 வந்து 15, 15 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 15 நீங்கள் 4 டைம் பண்ணால் தான் நம்பர் கிடைக்கும். ஈஸியாக ஒரு கான்செப்ட் தான். இங்கே 5ன்னு முடியுதா, அப்போ நீங்கள் யாரை 4 டைம்ஸ் பண்ணால் தான் வரும்? கண்டிப்பாக இங்கே உள்ள 15 ஏதோ ஒரு 5 தான் முடியணும். ஒரு 15, 25, 35 ஏதோ 5ன்ற முடிகிற நம்பர் தான் உங்களுக்கு 5னே கிடைக்கும். அந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா போதும், ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேங்களா? 130வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பகா எண்கள், அதாவது பின்வரும் ஒன்றுள் மிகச்சிறிய பகா எண் எது? கொஸ்டின் கீழே PDF பார்த்துக்கோங்க. மிகச்சிறிய பகா எண் 0 இருக்கு, 1, 2, 3 4 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? 0 இல்லவே இல்லை எடுத்துருவீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு 1 டவுட்டா இருக்கும். 1 கண்டிப்பா செலக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். சரியா ப்ரிப்பரேஷன் பண்ணலனா நீங்க 1 தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது 1 என்பது என்னன்னா பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. ஓகேவா? பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. இந்த ரெண்டுத்துலயுமே 1 வராது. ஓகேவா? அப்ப அடுத்து எங்க போனீங்கன்னா நிறைய பேர் 3 போய் செலக்ட் பண்ணுவாங்க. அதுவும் தப்பு. ஓகேவா? பகா எண் மிகச்சிறிய பகா எண் இந்த 2 தான். ஓகேவா? 2 தான் பகா எண். ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் யாருன்னா 2 தான். ஓகேவா? என்ன பகா எண்ணா ஒண்ணுமே இல்லை. வாய்ப்பாடு சொல்லி பார்க்கும்போது 1ஆல மட்டும்தான் வருமே. ஓகேங்களா? பாருங்க, ஓர் 2 2 இது மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஓர் 17 17 17 வந்து நீங்க 3வது வாய்ப்பாடுலயோ ஒரு 4வது வாய்ப்பாடுலயும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு அதே மாதிரி இப்ப 23 எடுத்துக்கோங்க. 23 அப்படி ஏன் பிரைம் நம்பர்? இது ஒரு பிரைம் நம்பர். ஏன்னா 1ஆல மட்டும் தான் நீங்க வாய்ப்பாடு சொல்ல முடியுமே. இன்னும் ஷார்ட்டா ஞாபகம் வச்சலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்ப 21 எடுத்துக்கோங்க. 21 வந்து ஒரு பகா எண் கிடையாது. ஏன்னா இது ஓர் 21 21 வரும். அடுத்து 7 3 21. இப்படி 2 டைம்ஸ் வந்துட்டாலே இது ஒரு பகா எண் கிடையாது. இது ஒரு பகு எண். இதை பகுக்க முடியுது, இதை பிரிக்க முடியுதுல 2 டைம்ஸ் தான். அப்ப 1ஆல மட்டும்தான் உங்களோட வாய்ப்பாடு சொல்ல முடிஞ்சா அதுதான் பகா எண். ஓகேவா? வேற எப்படியும் பிரிக்கவே முடியாது. ஞாபகம். அப்ப 21 ஒரு பகு எண். ஓகேவா? பகா எண் கிடையாது. அப்ப பகா எண் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நம்பர் செலக்ட் பண்றீங்கன்னா உதாரணத்துக்கு 11 எடுத்துக்கோங்க. 11 இது ஒரு பகா எண். ஏன்னா 1ஆல மட்டும் தான் உங்களோட சொல்ல முடியுமே, வேற எதாலையுமே உங்களோட சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்ப இரட்டைப்படை, அதாவது இரட்டைப்படை எண்களிலேயே உள்ள ஒரே பகா எண் யாரா? நம்மளுடைய 2 மட்டும் தான் இருப்பாங்களே. ஓகேவா? ஈவன் நம்பர்ல இருக்கிற ஒரே பிரைம் நம்பர் யாருன்னா 2 மட்டும் தான். அது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? 131 பாருங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சொல்லிடுறேன். டைமில் ரொம்ப நேரம் வீடியோ போயிட்டு இருக்கு. கொஸ்டின் நம்பர் 130 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். கொஸ்டின் நம்பர் 130 பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய பகை எண் பார்த்தாச்சு. ஓகேங்களா? 131 பார்த்தீங்கன்னா முழு எண்களில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது முழு எண்களில் மிகச்சிறிய எண். ஓகேவா? 0 கரெக்ட். இயல் எண்களின் மிகச்சிறிய எண் 1 தான் கரெக்ட். இரட்டைப்படை எண்களில் உள்ள பகா எண் 2 ஆகும். ஆமா. ஓகேவா? ஈவன் நம்பர்ல இருக்கிற ஒரு பிரைம் நம்பர் யாருன்னா 2 மட்டும் தான். ஓகேங்களா? அப்ப 1 2 3 அனைத்துமே சரி. 1 2 3 3மே சரி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி. 132 பாருங்க. 130 தகுபின்னம். ஓகேங்களா? தகா பின்னம், கலப்பு பின்னம் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தகுபின்னம்னா 4/9 கரெக்ட். என்னன்னா பகுதி தொகுதி. ஓகேங்களா? தகுபின்னத்தை பொறுத்த வரைக்கும் மேல இருக்க தொகுதி சின்னதா இருக்கும். ஓகேங்களா? கீழே இருக்கிற பகுதி பெருசா இருக்கும். தகா பின்னம் ஆப்போசிட்டா இருக்கும். தொகுதி பெருசா இருக்கும், பகுதி சின்னதா இருக்கும். கலப்பு பின்னத்தை பாருங்க 2 3/4 அது சரியான நம்பர் தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியான. ஏன்னா கலப்பு பின்னம் சொன்னாலே ஒரு இயல் எண்ணும் ஒரு தகுபின்னமும் சேர்ந்து இருந்தாதான் அது பேர் வந்து கலப்பு பின்னம். இது அடுத்த கொஸ்டின் எடுத்து வச்சிருப்போம். ஆப்ஷன் ஏ. 133 பாருங்க. கலப்பு பின்னம் சொன்னா அதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒரு இயல் எண்ணும் பிளஸ் தகு பின்னம், அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 134 பாருங்க. சம் 134 பாருங்க. யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 1ஆம் இலக்கம் என்ன? அப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இதுல தேர்ட் டைப் மட்டும்தான். ஓகேவா? என்னன்னா பாக்ஸ் போட்டு கத்துக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஈஸி தான். இதுல பாருங்க 0. அப்ப 0 பவர்ல நீங்க என்ன நம்பர் போட்டாலுமே உங்களுக்கு 0 தான் முடியும். ஓகேவா? அப்ப இதோட ஆன்சர் நம்ம 0ன்னு வச்சுப்போம். 0 பவர்ல என்ன போட்டாலும் 0 தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது இந்த பக்கம் பாருங்க 4 பவருக்கு கடைசியா 4 முடியுதா? 4 இருக்கு. ஓகேவா? அப்ப 4 இருந்தாலே கவனிங்க நிமிஷம். 4 பொறுத்த வரைக்கும் ஆட், இன்னொன்னு ஈவன். ஓகேவா? ஒன்னு பவர்ல ஒற்றைப்படை நம்பர் வரலாம், பவர்ல இரட்டைப்படை நம்பர் வரும். ஓகேவா? நான் 4 பவர்ல ஸ்கொயர் போடுறேன், 16 முடியும். ஓகேவா? 4 பவர்ல கியூப்னு போட்டா 64ன்னு முடியும். அப்ப ஒன்னு 6ன்னு முடியணும், இல்ல 4ன்னு முடியும். ஓகேவா? இரட்டைப்படை பாருங்க. இரட்டைப்படை போட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 6ன்னு முடியும். ஒற்றைப்படையா இருந்தா 4ன்னு முடியும். ஓகேவா? இங்க ஒற்றைப்படை தானே, அப்ப கண்டிப்பா 4 தான் முடியும். 19 ஒரு ஒற்றைப்படை ஆட் நம்பர். அப்ப 4 பவர்ல என்னதான் ஒற்றைப்படை நம்பர் என்ன எவ்வளவு கொடுத்தாலுமே 4 தான் முடியும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இரட்டைப்படையா இருந்தா 6ன்னு முடியும். அப்ப இங்க 4 கிடைச்சிச்சு, இதுக்கு 0ன்னு கிடைச்சிச்சு. இங்க மட்டும் பாத்திரலாம் 100, அதாவது 7ன்னு இருக்கு. அப்ப 7 பவர்ல 20. ஓகேவா? 7க்கு மட்டும் நம்ம இப்படி சிம்பிளா போட முடியாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா 2 3 7 8 இந்த 4 நம்பருக்குமே பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளர் காலம் வரும். அதை நான் ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன். அந்த டேபிளர் காலத்தை வச்சு தான் போடணும். ஒன்றுமே இல்லை, மேலே இருக்க பவரை 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 5 நாள் 20. நமக்கு ரிமைண்டர் எதுவுமே கிடைக்கல. ஓகேவா? பவரை வந்து நம்ம 4ஆல் எப்பயுமே டிவைட் பண்ணணும். யாருக்குன்னா இந்த 2 3 7 8 அப்படின்னு ஒரு 4 டிஜிட் மட்டும் யூனிட் டிஜிட்ல வந்தாலே, ஓகேவா? 2ஆ இருக்கட்டும், 3ஆ இருக்கட்டும், 7ஆ இருக்கட்டும், 8ஆ இருக்கட்டும், ஓகேங்களா? இந்த 4 நம்பருக்கு மட்டும் தான் அந்த டேபிளர் காலம் வச்சு போட முடியும். ஓகேவா? அப்போ ரிமைண்டர் 0 வந்திருக்கு. ஓகேவா? அப்போ ரிமைண்டர் 0 வந்தா இங்க 1 யூஸ் பண்ணணும். அந்த டேபிளர் காலத்துல அந்த வேல்யூ நேரா இருக்கும். அதை நான் சொல்லி தரேன். அப்போ மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா 5 கிடைக்குது. ஓகே, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? 135வது क्वेश्चन பாருங்க. ஓகேங்களா? 135 பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டம் முடிவில் இருந்து 60 பேர்கள் ஒவ்வொருவரும் கை கொடுக்க தொடங்கினார்கள். மொத்தம் எத்தனை முறை கை கொடுத்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு क्वेश्चन ஸ்கூல் புக்லயே இருக்கு. அதுக்கு இந்த ஃபார்முலா போட்டு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? என்னது ஒண்ணுமே இல்லை, மொத்தம் எவ்வளவு பேர் அங்க இருந்திருக்காங்கன்னா 60 பேரு இன்ட்டு n-1. அப்ப 60 ஒன்று பேசினா 59/2. இது அடிச்சிங்கன்னா நமக்கு 30 கிடைக்கும். 30 இங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். 11770 கிடைக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் சில இருக்கும். 1070. அடுத்த क्वेश्चन பாருங்க. 136 பாத்தீங்கன்னா, 1 முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல். ஓகேங்களா? 1 முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல். அப்ப இயல் எண்களின் கேட்கும்போது என்ன பண்ணணும்? சிம்பிளா போட்டுடலாம். n × n+1/2. அவ்வளவுதான். என்னன்னா லாஸ்ட் நம்பரு. ஓகேவா? அப்ப 100 × 101/2. இதை கேன்சல் பண்ணா உங்களுக்கு கரெக்டா பர்ஃபெக்ட் ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்து 137 பாருங்க. 137 பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்பீட்டடான क्वेश्चन. இது ஒரு கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறையும், அப்ப 1 மணிக்கு ஒரு முறையும் ஒரு சீரிஸை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் அடிச்சுட்டே போகுது. அப்ப கடிகாரத்துல மொத்தமே 12 வரைக்கும் தான் அடிக்க சுத்தி அடிக்க முடியும். ஓகேவா? அப்ப 12 மணிக்கு 12 முறை தான் அடிக்கும். இதுதான் நம்மளுடைய சீரிஸ். அப்ப என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஒரு நாளில் எத்தனை முறை அடிக்கும்? ஒரு நாள் ஃபுல்லா கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியுது நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இருக்காங்க. அப்ப சம் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்ப அதை பாருங்க, இதே ஃபார்முலா தான். 12 தானே நமக்கு n. இதே மேல இருக்க அதே क्वेश्चन சேம் क्वेश्चन தான். அப்ப இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா 12 இங்க போடலாமா? அப்ப 12 × 12 + 1 13/2. இது அடிச்சீங்கன்னா 6 கிடைக்கும். 6 13 78. அப்ப அந்த கடிகாரம் ஒரு முறை சுத்தி அடிக்கும் பொழுது 78 முறை அடிக்குது. நமக்கு ஒரு முறை கேட்கல, ஒரு நாள் ஃபுல்லா கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு நாள் ஃபுல்லானா இது வந்து 12 ஹவர்ஸ்க்கு போட்டிருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லானா 24 ஹவர்ஸ். அப்ப இது இன்னொரு முறை 2ஆல பெருக்கணும். அப்ப 156 தான் ஆன்சர். ஓகேங்களா? 156 தான் ஆன்சர். சாதாரண क्वेश्चन. ஓகே, 138வது क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் 138 போடலாம். 138வது क्वेश्चन பாருங்க. ஒரு எண்ணின் நான் அப்படியே டைரக்டா போடலாம். ஓகேவா? டைம் ஆகுது. 138வது क्वेश्चन. ஒரு எண்ணின் 4 ஓகேவா? ஒரு எண்ணினுடைய 4 ஒரு பங்கில். அப்ப அப்படியே டைரக்டா போடலாம். ஒரு எண்ணா x ன்னு வச்சுக்கிட்டேன். 4 ஒரு பங்கில், ஒரு எண்ணின் 4 ஒரு பங்கில் திருப்பி 3 ஒரு பங்கு. அப்ப எல்லாம் 3 இல் வந்தாலே மல்டிபிளிகேஷன், இல் வந்தாலே இங்கிலீஷ் மீடியத்துல வந்து ஆஃப்னு வரும். ஓகேங்களா? அப்ப 3 ஒரு பங்கு, 3 ஒரு பங்கு தான் நமக்கு 15 கொடுக்குறாங்க. 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? क्वेश्चन அப்புறம் பார்த்துக்கலாம். இதை சால்வ் பண்ணல அவங்க x கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்ப 4 3 are 12 கீழே இருக்கா, அந்த பக்கம் தள்ளுங்க. அப்ப x = 15 அந்த பக்கம் இருக்கு. இந்த 12 மேல போயிடும். அப்ப 15 × 12 முடிஞ்சு போச்சு. அப்ப பெருக்குங்க. 120 I12 வருது. அப்ப 180. x மட்டும் உங்களுக்கு 180 கிடைக்குது. இந்த 180 இந்த நம்பர்ல 10 ஒரு பங்கு கேட்டிருக்காங்க. 10 ஒரு பங்கு தான் क्वेश्चन. அப்ப 0 0 கேன்சல். 18 ஆன்சர். ஓகே, ஆன்சர் பாத்தீங்கன்னா 18. ஓகேங்களா? அப்ப 138 क्वेश्चन அவ்வளவுதான். ஓகேவா? 139 क्वेश्चन பாருங்க. 0.4 ஓகேவா? பின்னம் மாத்துறது ஈஸியான ஒரு क्वेश्चन. 0.4 ஓகேவா? பார். இதான் 139வது क्वेश्चन. அப்படியே ஃப்ராக்ஷன். ஓகேவா? கன்வெர்ட் டு ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்படியே பின்னமா மாத்துறது. இது ஸ்கூல் புக்ல இருக்கு. ஷார்ட்கட்டா ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? இப்ப 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் மொத்தமே ஒரு டிஜிட்டா இருந்துச்சு. அந்த ஒரு டிஜிட் மேலேயுமே அந்த பார் கேட்டாங்க. ஓகேவா? ஈஸியா ஷார்ட்கட்டா போடலாம். பாயிண்ட் அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? ஒரு டிஜிட் தான். 4 இருக்கு. 4 போட்டாச்சு. ஓகேவா? பை போடு. பின்னமாக்கியாச்சு. ஓகேவா? பாயிண்ட் அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 4 இருக்கு. அந்த 4 அப்படியே போட்டுட்டேன். ஓகேவா? எத்தனை டிஜிட் மேல அந்த பார் இருக்கு? ஒரு டிஜிட் மேல தானே இருக்கு. அப்ப நீங்க 1 டைம் 9 போட்டா போதும். அவ்வளவுதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन சொல்றேன். அப்ப 0.78 இப்படி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन 0.78 மேல டபுள் பார் ஃபுல்லா பார் இருக்கும்போது அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரே ஸ்டெப் தான். அப்ப என்ன நம்பர் இருக்கு? 78 இருக்கு. 78 இருக்கா? 78 இருக்கு. எத்தனை டிஜிட் மேல பார் இருக்கு? 2 டிஜிட் மேல பார் இருக்கா? அப்ப 2 முறை. அவ்வளவுதான் ஆன்சர். 2 முறை அந்த 9 போட்டோம். ஓகேவா? அப்ப இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन. ஓகே, பார்க்கலாம். 140 பாருங்க. 0. ஓகேவா? 140வது क्वेश्चन பாத்தீங்கன்னா 140வது क्वेश्चन பாருங்க. ஓகேவா? டெஸ்ட் பசங்களுக்கு தெரியும். ஓகேவா? புதுசா வரவங்களுக்கு கஷ்டம் தான். ஓகேவா? 0.
48 அதுல 48ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார் கிடையாது, 8ல மட்டும் தான் பார் இருக்கு. ஓகேவா? அப்ப இதையும் ஷார்ட்டா போடலாம், ஒரே ஸ்டெப் தான். 0க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 48 இருக்கு, 48 போட்டாச்சு. 0க்கு அப்புறம் 48 இருக்கு, 48 போட்டேன். ஓகேவா? இப்ப பார் வந்து ஃபுல்லா கிடையாது. ஓகேவா? அப்ப ஈஸியா போடலாம். அப்ப இங்க எதுல பார் இல்ல? 4ல தான் நம்ம 4 கழிச்சிடணும். எதுல பார் இல்லையோ அந்த நம்பரை போட்டு கழிச்சாச்சு பை கீழே. ஓகேவா? எப்பவுமே எப்படி 9 போடுவோம்னா எத்தனைல பார் இருக்கோ அத்தனை 9 போடணும். ஒரு பார் தான் இருக்குன்னா ஒரு 9 போட்டேன். பக்கத்துல எத்தனை டிஜிட்ல பார் இல்ல, ஒரு டிஜிட்ல தான் பார் இல்ல, நான் 0ன்னு போட்டுக்கணும். புரியுதா பாருங்க? எத்தனை டிஜிட்ல பார் இருக்கோ அத்தனை டிஜிட் 9 போட்டே போகணும். எத்தனை டிஜிட்ல பார் இல்லையோ 0 ஆக்கிடுச்சு. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 44 பை கழிச்சா 44 பை 90 தான் ஆன்சர். ஓகேங்களா? இதே மாடல்ல இன்னொரு சம் அப்படி பக்கத்திலேயே சொல்றேன் பாருங்க. இப்ப அதே மாடல் ஒரு சம் 0. இது ஒரு சம். இப்போ இதை பண்ணலாம் இதே மாதிரி 0.235 இருக்கு. பார் பார்த்தீங்கன்னா இந்த 35க்கு மேல மட்டும் தான் பார். அப்போ ஒரே ஸ்டெப் தான் போடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? மொத்தமா என்ன நம்பர் இருக்கு? 235 மொத்தமா இருக்கு, 235 மொத்தமா இருக்கு. ஓகேவா? எதை கழிக்கணும்னா எதுல பார் இல்ல, இந்த 2 மேல மட்டும் பாரே கிடையாது, அந்த 2வை கழிச்சிடணும். புரியுதா பாருங்க? எதுல பார் இல்லையோ இந்த 4 கழிச்ச மாதிரி இந்த 2வை கழிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ கீழே வந்துருங்க. கீழே பார்க்கும்போது எத்தனை டிஜிட்ல பார் இருக்கோ அத்தனை டிஜிட்டுக்கு 9 எத்தனை டிஜிட்ல பார் இருக்கு? 2 டிஜிட்ல பார் இருக்கு. அப்ப நான் 2 9 போட்டுக்கிட்டேன். புரியுதா? எத்தனை டிஜிட்ல பார் இருக்கோ அத்தனை 9 போடணும். எத்தனை டிஜிட்ல பார் இல்ல, இதுல மட்டும் தான் பார் இல்ல, அந்த அதுக்கு பதிலா ஒரு 0 போட்டுட்டேன், முடிஞ்சிச்சு. அப்ப ஆன்சர் இதை கழிச்சீங்கன்னா 233 பை 990. ஓகேங்களா? 141வது क्वेश्चन பார்க்கலாம். 141வது क्वेश्चन பாருங்க. அடுத்தடுத்த 4 இரட்டைப்படை எண்களின் கூடுதல் 748. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். ஓகேங்களா? அவங்களே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ஈஸியா போடலாங்க. அப்ப அடுத்தடுத்து வர 4 இரட்டைப்படை எண்களின் கூடுதல் 748. ஓகேங்களா? அப்ப இரட்டைப்படை எண்கள் எடுத்துக்கலாமா? அப்படியே 1 எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், அது x + 2ன்னு வச்சுக்கிட்டேன். 2 2 ஆட் ஆகும், அதான இரட்டைப்படை எண்கள் சீரிஸ் 2 4 6 8. ஓகேவா? அதே மாதிரி x + 4ன்னு வச்சுக்கிட்டேன், x + 6ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, ஏன்னா கூடுதல் சொல்லிட்டாங்க. மொத்தமா கூட்டினா 748 கிடைக்குது. ஓகேவா? எத்தனை x இருக்கு? 1 2 3 4x இருக்கு. அப்ப 4x நம்பர் பாத்தீங்கன்னா 2 4 6 12 தான் இருக்கு. ஓகேவா? 748. இது அப்படியே அந்த பக்கம் தள்ளினீங்கன்னா கழிச்சிடலாம். இப்போ 4x = இதை கழிச்சிங்கன்னா 12 போட்டு கழிச்சிங்கன்னா 6 3 7. அப்போ 736 வருது. இந்த 4 டிவைட் ஆகுமா? 4 கீழே பண்ண டிவைட் ஆகுமா? 4ஆல் கேன்சல் பண்ணுங்க. 1 நாள் 4, 8 நாள் 32, மீதி 9 நாள் 36. ஓகேங்களா? தெளிவா 736 4ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப 1 நாள் 4, மீதி எத்தனை இருக்கு? இதுல ஒரு 3 இருக்கும். 8 நாள் 32, மீதி 1 தான் இருக்கும். 4 நாள் 16. அப்ப 184 தான் ஆன்சர். அப்ப எக்ஸோட ஆன்சர் நம்பர் 184 கிடைக்குது. ஓகேவா? அப்ப முதல் நம்பர் 184, இது முதல் நம்பர் 184. ஓகேவா? அடுத்த நம்பர் x + 2 தானே இருக்கு, 184 அடுத்த நம்பர் போகணும். அப்ப இது 6 ஆயிடும். அப்ப 186 188. அடுத்தது 2 ஆட் பண்ணுங்க. அப்படியே 88 190. ஓகேவா? இதான் 4 நம்பர். இது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 748 கிடைக்கும். அப்ப இதுல சின்ன நம்பர் யாரு? சின்ன நம்பர்னா 184, பெரிய நம்பர் கேட்டாங்கன்னா 190. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. முதல் 100 எண்களில் உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை. ஓகே, ஃபர்ஸ்ட் 100. ஓகே, 100 நம்பர்ஸ்க்குள்ள எவ்வளவு பிரைம் நம்பர்ஸ்னா 25 தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச क्वेश्चन இது. 25 நம்பர் இருக்கும். ஓகே, அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வரணும். 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் சொல்லிட்டு நீங்க எடுத்து எழுதினே வரணும். ஓகேங்களா? 25 தான் ஆன்சர். 143 क्वेश्चन பாருங்க. ஒரு எண்ணை அதன் வர்க்கத்துடன் கூட்டி மேலும் 10ஐ கூட்ட 100 கிடைக்கிறது. ஓகேவா? இப்ப ஒரு எண் எடுத்துக்கிறாங்க. ஓகே, கவனிங்க. ஒரு எண் x ன்னு வச்சுக்கிட்டேன். ஒரு எண்ணை அதன் வர்க்கத்தோட கூட்டி, ஒரு எண்ணை அதன் வர்க்கத்தோட கூட்டி மேலும் 10 கூட்டணும். இதுல கூட மேல நீங்க 10 கூட்டிங்கன்னா உங்களுக்கு 100 கிடைக்குது. அவ்வளவுதான். இதை நீங்க எடுத்து சால்வ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அப்படியும் பண்ணலாம். அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப 7 ஒரு ஆப்ஷன், 8 ஒரு ஆப்ஷன், 9 ஒரு ஆப்ஷன், 36 4 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இப்ப அவங்க சொன்னதை நீங்க சின்ன क्वेश्चन தான். அப்ப ஆப்ஷன்ல தூக்கி போடுங்க. இப்ப ஒரு எண்ணெய் x, அப்ப 7, இதனுடைய வர்க்கம்னா 49. இது கூட 10 கூட்ட சொல்றாங்க. இது கூட்டினா 100 வரணும், இது கூட்டினா 100 வரணும். வருதா பாருங்க? கூட்டினா 100 வரல. அப்ப இவரும் கிடையாது. லாஸ்ட் ஆப்ஷன் 36 இருக்கு. இதோட இப்ப இந்த நம்பர் 36. இதனுடைய வர்க்கத்தையும் கூட்ட क्वेश्चन பாருங்க. வர்க்கத்தையும் கூட்ட சொல்றாங்களா? 36 எங்கேயோ போயிடும். அப்ப இதுவும் வராது. ஒன்னு 8 இருக்கும், இல்ல 9 இருக்கும். ஓகேவா? 8 செக் பண்ணி பாருங்க. அப்படியே ஃபாஸ்டா போடலாம். 8 அதனுடைய வர்க்கத்தை, இதனுடைய வர்க்கத்தையும் கூட்ட சொல்றாங்க, பிளஸ் 10 கூட்ட சொல்றாங்க. ஓகேவா? 64 74. ஓகேவா? கம்மியா தான் வருது, 90 தாண்டல. அப்ப இதுவும் கிடையாது. கண்டிப்பா 9 தான் இருக்கும். 9 ஆன்சர். இப்ப ஒரு எண் 9. ஓகேவா? 9 அதனுடைய வர்க்கம்னா 81. ஸ்கொயர் பண்ணியாச்சு. பிளஸ் அவங்களே 10 கூட்ட சொல்றாங்க. அப்ப ஆட் பண்ணா வருது, கரெக்டா 100 வருது. மேல இருக்கிறத நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணாலும் கரெக்டா ஆன்சர் வரும். ஆப்ஷன் தூக்கி போட்டாலும் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு பாருங்க. 144வது क्वेश्चन பாருங்க.
ஏஎன் இது அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க, ஏஎன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது n+2/2n+3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. A7 கேட்குறாங்க, ஒன்றுமே இல்லை, இங்கே ஏஎன்னு தானே இருக்கு, அப்போ A7 கேட்குறாங்க. அப்போ எண்ணுக்கு பதில் 7 போட போறீங்க, அவ்வளோதான். அப்போ எண்ணுக்கு பதில் 7 போடலாமா? 7 இங்கே எண்ணுக்கு பதில் 7 + 2 9, அப்போ 9 வந்துருச்சு. ஓகேவா பை இங்கே 7 போட்டு 2 7s are 14 17, அப்போ 9/17 தான் ஆன்சர். ஒன்றுமே இல்லை, எண்ணுக்கு பதில் நீங்கள் 7 போடணும், எண்ணுக்கு பதில் நீங்கள் 7 போடணும், அவ்வளோதான் ஆன்சர். 9/17 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 145வது கொஸ்டின் போட்டிருக்காங்க. 145வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. 144 ரேஷியோ 13 டபுள் ரேஷியோ 36 கொஸ்டின். ஓகேவா? பார்த்தாலே தெரியுது இங்கே 13 இருக்கா, இது யாரோட ஸ்கொயரு? 144 வந்து 12ஓட ஸ்கொயரு. ஓகேவா? இது யாரோட ஸ்கொயர்னா 6ஓட ஸ்கொயர். ஓகே, ஒன்றுமே இல்லை. அப்போ எப்படி அவங்க கொடுத்துருக்காங்கன்னா 12 ஸ்கொயருக்கு அப்புறம் ஒரு 13 இருக்கு, இங்கே 6 ஸ்கொயர் இருக்கா, அப்போ 6க்கு அப்புறம் யாரு? ஆன்சர் 7. புரியுதா பாருங்க, 12 ஸ்கொயர் இருக்கு, 12க்கு அப்புறம் 13 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லே. அப்போ 6 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டீங்க, 6க்கு அப்புறம் யார் தான் ஆன்சர்? 7 தான் போட போறீங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். இது ஈஸியான கொஸ்டின். அடுத்து 146வது கொஸ்டின் பாருங்க. ஓகேவா? அதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். என்னன்னா அந்த ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க, 1 2 6 24 120 660. இதுல பொருத்தமற்ற இந்த ஒரு சீரீஸ்ல ஒரு நம்பர் மட்டும் தப்பா செட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அது ஏன் தப்பா செட் ஆயிருக்கு நீங்க தான் பார்க்க போறீங்க. ஓகேவா? அப்படியே பாருங்க, ஒண்ணுமே இல்லை, ஸ்கொயர் அப்படியே ஆட் பண்ணிருப்பாங்க, இல்ல 2ஆல பெருக்கிருப்பாங்க, 3ஆல பெருக்கிருப்பாங்க. இது மாதிரி சீரிஸ் கொடுத்தாலே நீங்க ஏதோ ஒன்று செக் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்ப செக் பண்ணி பாருங்க, மல்டிபிள் பார்க்கலாமா? அதை பாருங்க. அப்போ 4 2 2 3s are 6 6 3ஆல பெருக்கிருக்காங்க. அடுத்தது 6 4s are 24 6 4 24 கரெக்டாக தான் வருது. ஓகேவா? அடுத்தது 5ஆல பெருக்குங்க, 5 4 20 120. ஓகேவா? அப்போ 2 3 4 5 அடுத்து 6ஆல பெருக்கணும். அப்போ 6ஆல பெருக்குனா 720 வரணும். இங்கே வந்து 720 தான் வரணும். அப்போ இதுதான் தப்பா பொருந்தி இருக்கு. ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கு பாருங்க, 2ஆல பெருக்கி 3ஆல பெருக்கி 4 5 எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. அப்போ 6ஆல பெருக்கும் போது 720 வரணும். ஓகேவா? ஆனா அங்க 6, அப்ப தப்பான நம்பர் பாத்தீங்கன்னா 660 தான் தப்பு. பட் இது மாதிரி ஏகப்பட்ட லாஜிக் இருக்கும். அப்ப ஏதோ ஒரு லாஜிக் தான் செட் ஆகும். ஓகேவா? அப்ப நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ண போகும்போது நிறைய லாஜிக் உங்களுக்கு தோணும். ஓகேவா? ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிருப்பாங்க, ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க நிறைய சம் பிராக்டிஸ் பண்ணதா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க. ஒண்ணுமே இல்லை, 4 ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது பெரிய பின்னம்? ஓகேவா? இதுல எது பெரிய பின்னம் தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்ப நம்ம இது கொஞ்சம் சால்வ் பண்ணி தான் போடணும். அப்ப எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. ஓகேவா? டிஃபரன்ஸ் 1 வருது, டிஃபரன்ஸ் 3 இருக்கு, டிஃபரன்ஸ் 6 இருக்கு, டிஃபரன்ஸ் 9 இருக்கு. டிஃபரன்ஸ்லாம் சேமா இருந்தா டக்குன்னு ஃபாஸ்டா போட முடியும். பட் டிஃபரன்ஸ் எங்கேயுமே சேமா இல்லை. அப்ப டிஃபரன்ஸ் நம்பர்லாம் பாருங்க, 1 3 6 9. ஓகேவா? இந்த 1 3 6 9 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நமக்கு 18 கிடைக்கும். எல்சிஎம் எடுத்தா மாதிரி எடுத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வர நம்பர் எல்லாத்துக்கும் நீங்க எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா நமக்கு 18 கிடைக்குது. ஓகேவா? இந்த 18 எடுத்துட்டு போயிட்டு சால்வ் பண்ணுங்க. 18 இந்த 1ஆல கேன்சல் பண்ணா 18 அப்படியே தான் வரும். ஓகேங்களா? 18 அப்படியே தான் வரும், அதை விட்டுருங்க. அந்த 18 இங்க சால்வ் பண்ணீங்கன்னா 6 3 18, 18 இங்க சால்வ் பண்ணீங்கன்னா 3 6 18, 18 இங்க அடிச்சீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அப்படியே மேல மட்டும் பெருங்க. அப்ப எவ்வளவு வருது பாருங்க, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பெருங்க. 7 18, அடுத்தது 2 64, எல்லாத்தையும் பெருக்குங்க. ஓகேங்களா? அப்ப ஒண்ணுமே பண்ணல, எல்லாத்துலயும் டிஃபரெண்ட் நம்பர், எல்லாத்தையும் டிஃபரன்ஸ் எடுத்து எல்சிஎம் எடுத்தா 18 கிடைக்குது. அந்த 18 எடுத்துட்டு போய் டிஃபரெண்ட் எடுத்தீங்கல்ல, டிஃபரெண்ட் எல்லாம் அடிச்சிடணும். ஓகேவா? அப்ப 18 அப்படியே இருக்கும். 18 இங்க அடிச்சீங்கன்னா 6, 18 6 3 வந்துச்சு. அப்ப மேல இருக்க நம்பர் மட்டும் பெருக்கோங்க. 70 70 56 126 கிடைக்குது. மேல இருக்கிற நம்பர் கூட 6 13 78 கிடைக்குது. இது 3 3 9 93 கிடைக்குது. இதை பெருக்குனா 128 கிடைக்குது. இதுல தான் பெரிய நம்பர். 4த்துல பாருங்க, இது பெரிய நம்பர். 128 தான் பெரிய நம்பர். ஓகேவா? அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 64. இப்போ 6473 தான் நம்மளுடைய டி ஆப்ஷன்ல இருக்கும். ஓகேவா? அதுதான் பிக் ஃபிராக்ஷன். ஓகேவா? அதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து 148வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு சீரிஸ் தான். 2 4 6 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் 100. ஓகேவா? சம் கேட்டிருப்பாங்க, அதாவது கூடுதல் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஏன் சொல்றேன்னா 2 4 6 8 அப்படியே போயிட்டே இருக்கு. நீங்க இது என்னு எடுத்துட்டு போட்டா தப்பா தான் வரும். எல்லாத்துலயும் காமனா 2 இருக்கும். ஒரு ஸ்டெப் வெளில எடுத்துருங்க. அப்ப 2 எடுத்தீங்கன்னா இது 1ன்னு மாறிடும், இது 2ன்னு மாறிடும், இது 3ன்னு மாறிடும், பிளஸ் டாட் டாட் இந்த 100 வந்து 50 ஆயிடும். ஏன்னா 2 எடுத்து வெளில போட்டாச்சு. ஓகேவா? இப்ப இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த n இன்ட்டு n + 1/2 இந்த நம்பர், இந்த ஃபார்முலா போட்டா கரெக்டா ஆன்சர் வரும். அப்ப என்னன்னா இந்த 50. ஓகேவா? அப்ப 50 இன்ட்டு 50 அடிச்சிங்கன்னா 25. 25யும் 51 பெருக்குவாங்க, ஒரு ஆன்சர் கிடைக்கும். இங்க ஒரு 2 வெளில வச்சிருக்கீங்கல்ல, இந்த 2 நீங்க கடைசியா மல்டிபிள் பண்ணணும். புரியுதா பாருங்க, இந்த 2 கடைசியா மல்டிபிள் பண்ணா பர்ஃபெக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? போடுங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு.
ஓகேங்களா. அடுத்து பாருங்க 149 ஒரு சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் மொத்த எண்ணிக்கை. இது புக்ல இருக்கிற அதே கொஸ்டின், சேம் கொஸ்டின். 204 தான் ஆன்சர். ஓகேவா, ஏன்னா 8x8ல வரும். ஓகேங்களா. ஆன்சர் பாத்தீங்கன்னா 204. அதாவது சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை கேட்டா 204, செவ்வகங்களின் எண்ணிக்கை ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். 204 மாறவே மாறாது. ஓகேவா. அடுத்து 15 கிரிக்கெட் வீரர்கள் கொண்ட ஒரு குழுவில் 11 பேரை எத்தனை வழிகளில் தேர்வு செய்யலாம்? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கடைசி கொஸ்டின். 15 கிரிக்கெட் வீரர்கள் கொண்ட ஒரு குழுவில் இருந்து 11 பேரை, ஓகேவா, 15 கிரிக்கெட் வீரர்கள் ஒரு குழுல இருந்து 11 பேர் தான் செலக்ட் பண்ண போறோம். ஓகேவா. இது மாதிரி கொஸ்டின் இப்படி தான் போட்டு ஆகணும். ஓகேவா. எல்லாருக்கும் தெரியும் 15ல இருந்து 11 பேரை செலக்ட் பண்ண போறீங்க. ஓகேவா. அப்ப எப்படி எழுதலாம்? ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. அப்ப 15க்கு 11 பேர் தான். அப்ப 15 இருந்து மேல எழுதும் போது 15ல இருந்து ரிவர்ஸ்ல எழுதணும். ஓகேவா. எப்படின்னா 15, அடுத்து 14, அடுத்து 13, அடுத்து 12, அடுத்து 11 போடக்கூடாது. ஏன்னா நமக்கு இங்க 11 தான் இருக்கு. ஓகேவா. இங்க 11 இருக்கிறதுனால அது போடக்கூடாது. ஓகேவா. 15ல இருந்து ரிவர்ஸ்ல எழுதணும். 11க்கு முன்னாடியே நிறுத்திக்கணும். ஓகேவா. அதே மாதிரி இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு? டிஃபரன்ஸ் வந்து 4 இருக்கு. இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 4 இருக்கு. அந்த 4 தான் நீங்க ரொட்டேட்ல எழுதணும். அப்ப 4 3 2 1 அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப கேன்சல் பண்ணுங்க. இது அடிச்சீங்கன்னா 6 2 12, இது அடிச்சீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். இது அடிச்சீங்கன்னா 2. ஓகே. 1 அடிச்சீங்கன்னா 7. அப்ப 15 இருக்கு, 7 இருக்கு. ஓகேவா. 13 இருக்கு. ஓகே. அப்படியே ஃபுல்லா பெருக்குங்க. ஃபுல்லா பெருக்குனா ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா. 15 45 ஒரு 15 5 195 கூட ஒரு 7 பெருக்கணும். ஆயிரத்தி 365 வருது. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏல 1365. ஓகேவா. 15 கிரிக்கெட் வீரர்கள் கொண்ட குழுவில இருந்து 11 பேரை செலக்ட் பண்ண போறீங்க. அப்ப 15C11 எழுத போறீங்க. எழுதும் போது மேல ரொட்டேட்ல ரிவர்ஸ் எழுதணும். 11க்கு முன்னாடி நிறுத்திக்கணும். கீழே வந்து டிஃபரன்ஸ் எழுத போறீங்க. ஓகேவா. 150 கொஸ்டினுக்கான சொல்யூஷன் எல்லாமே இதுல இருக்கும். ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.